பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வழக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயம் அசர் பிரக்மயோகம். இதில் 2வது ஸ்லோகத்துலேயும் 3வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஏன்னா 2வது ஸ்லோகமும் அர்ஜுனன் கேள்வி கேட்கறது தான். அப்போ அதுக்குண்டான பதில் இன்றைக்கே தெரிஞ்சு தான் உங்களுக்கு நாளைக்கு சில பேர் இந்த ஸ்லோகத்தை கேட்பீங்க, கேட்காது இருப்பீங்க. அதுக்காக 3வது ஸ்லோகத்தையும் சொல்கிறேன். இது ஒரு நிமிஷம் அதிகமானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கேளுங்க. இங்கே என்ன சொல்கிற 2வது ஸ்லோகத்தை, மதுசூதனா, இந்த தேகத்தில் அத்தியக்ஷன் என்பவர் யார்? இந்த உடம்புல அத்தியக்ஷன் யார்? அவர் எப்படி இருக்கிறார்? தன்னடக்கம் பழையவர்களால் மரண காலத்திலும் நீர் எங்கனம் அறியப்படுவர் ஆகின்றீர். உயிர் பிரிய நேரத்திலாவது புரிஞ்சுவான்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க பெரியவங்க. அது எப்படி? அதையெல்லாம் எனக்கு விளக்கமாக சொல்லணும்னு கேட்குறாங்க. அதுக்கு 3வது இதில் தான் பகவான் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பார்ப்போம். அழிவற்றதாயும் மேலானதாயிருப்பது பிரம்மம். பிரம்மத்துக்கு அழிவே இல்லை, அது உயர்ந்தது. நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம், பால்னால் அதில் வெண்ணெய் இருக்கும், அது அழிவே இல்லாதது. பால் இருக்கிற வரைக்கும் வெண்ணெய் இருக்கும். அது மாதிரி பிரம்மங்கள் நிறைய இருக்குது. நிறையா பார்த்தோம்னா அது கொஞ்சம் இந்த ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சியாக இருந்தால் பிரம்மம் தானாக புரிம்ப ஆரம்பிச்சிடும். நாமளே ஒரு பிரம்மம் தான். யோசனை பண்ணி பாருங்கள். சாதாரண ஒரு விதையிலேருந்து எவ்வளோ மரம் வருது, எவ்வளோ பெருசாக சின்ன விதை, அது ஒரு பிரம்மம் தான். இது மாதிரி இதுக்கெல்லாம் அழிவே கிடையாது. அதுதான் அழிவற்றதாயும் மேலானதாக இருப்பது பிரம்மம். அதன் சுவாபம் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுது. அத்தியாத்மம் என்னன்னு கேட்டால் அதனுடைய சுவாபம், பிரம்மத்தினுடைய சுவாபம் அத்தியாத்மம். அப்போ அதனுடைய சுவாபம் என்னன்னா, பிரம்மம் என்ன பண்ணால் நல்லவனுக்கு ஒரு மாதிரி கெட்டவனுக்கு ஒரு மாதிரி பண்ணாது. எவன் எதை கேட்குறானோ அதை கொடுத்துரும் பிரம்மம். இப்போ உதாரணம் சொல்லுது, அரச விதையை போட்டால் அரச மரம் வரப்போகுது, ஆழம் விதையை போட்டால் ஆலமரம், பீக்கிங்காய் விதையை போட்டு பீக்கிங் செடி வளரப்போகுது. அப்போ அதனுடைய சுவாபம் என்ன, எதை கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் பிரம்மம். அதனால் அதனுடைய சுவாபம் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. உயிர்களை உண்டு பண்ணி நிலைத்திருக்க செய்தலாகிய வேள்வி கர்மம் எனப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். வேள்வி யாகத்தை கர்மன்னு சொல்கிறார் இங்கே பகவான். இப்போ இது சொல்லணும்னா இதுக்கு 1 மணி நேரம் கூட ஆகிடும். ஆனால் இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொல்கிறோம், எல்லாம் புரிஞ்சிக்கும். சில பேர் முட்டாள்கள், அதாவது நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தோம்னா இந்த நாத்திகவாதிகள் முட்டாள்னு சொல்லுவோம். ஆனால் ஆன்மீக ஆகிட்டுனா அவன் அந்த வேலையை செய்கிறான். அவனுக்கு கடவுள் கொடுத்துக்கிற ரோல் வில்லன், நாத்திகன். அதனால் அவன் பேசிக்கிறான்னு கடந்து போகிறவன் ஆன்மீகவாதி. இல்லை நம்ம சாதாரண மனுஷன், என்னடா இவன் கடவுளை போய் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நம்மளுக்கு கோபம் வரும். ஏன்னு கேட்டினா, யாகத்தில் போட்டிங்கன்னா அது எப்படி கடவுளுக்கு போய் சேரும்? யாகத்தில் கொடுக்குறது நேரடியாக பகவானுக்கு போய் சேரும். அது எப்படின்னு சில பேர் கேட்குறான். அதுக்கிட்ட தான் நம்ம உடம்பு படித்து வச்சுக்கிறார் பகவான். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளை ஆராய்ச்சி பண்ணாலே இறைவன் எல்லாமே வெளியில் என்ன ஆகுது அது பூரா இங்கே இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஜீரணமாகி கண்ணுக்கு ஒரு சக்தி, மூக்குக்கு, காதுக்கு, குடலுக்கு, அது இருதயத்துக்கு, நுரையீரலுக்கு, கிட்னிக்கு, இப்படி எல்லாத்துக்கும் சத்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்குது. அது மட்டும் எப்படி? சாப்பிட்ற சாப்பாடு உள்ள அதை வேள்வினா ஹீட்டு உள்ளே இருக்கிற ஹீட் அக்னியில் அது கொடுக்குறோம் இந்த உணவை. அது மறுபடியும் என்ன பண்ணுறது, எப்படி யாகத்தில் கொடுக்குறோமோ அதெல்லாம் அபிர்வாகம் ஆகுதோ அது மாதிரி சத்தாக பிரிஞ்சு நம்ம உடம்பு போகுது இல்லையா? இது உண்மைதானே, சயின்ஸ் சொல்லுது இல்லை? அது மாதிரி தான் யாகத்தில் கொடுக்கறது எல்லாத்துக்கும் போய் சேரும். அது கர்மம் கர்ம யோகம் 2ஆக பிரியும். 3வது அத்தியாயத்தினால கவனிச்சிங்கன்னா, நமக்குன்னு செஞ்சால் ஒரு யாகம் கர்மம், மற்றவங்க நன்மைக்காக செஞ்சோம்னா அது கர்ம யோகம். நாம் குடும்பத்தில் சம்பாதிக்கிற உழைப்பு நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கிறது எதுக்குன்னு எனக்காக தான்ன்ற மாதிரி நினச்சானா அது கர்மம். ஆனால் அதே ஒரு தலைவன், என் மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன், எனக்கு பற்றி கவலை இல்லை அப்படின்னு அவங்களுக்காக வாழ்ந்தான்னா அது கர்மயோகம். ஒரே வேளை கர்மமாகுது, கர்ம யோகம் மாறுது. ஓம் சக்தி ஓம். ஓம் தத் ஷத். கிருஷ்ணா அர்ப்பணம்.